நான் மௌலானா மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் ஆறாம் வகுப்பு மாணவன். என் பெயர் ஆவாக்கில். நாங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பின் பெயர் மின்சார வேகத்தடை சுங்குச்சாவடி. இதில் வாகனங்கள் மெதுவாக செல்கின்றதனாக நாங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு பலூனால் ஆன வேகத்தடை சுங்குச்சாவடி. இதில் வாகனங்கள் ஏறும்போது அதில் உள்ள அதிகமான காற்று இருப்பதால் வெளியே வந்து பக்கத்தில் இருக்கும் காற்றாலைக்கு சென்று சுழல்கின்றன. இதில் பக்கத்தில் இருக்கும் மக்களுக்கு சென்று மின்சாரம் கிடைக்கின்றன. நாங்கள் மௌலானா மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும். நாங்கள் கண்டுபிடித்த கருவியின் பெயர் மின்சார வேகத்தடை சுங்குச்சாவடி. சுங்குச்சாவடியில் மெதுவாக செல்வதற்கு வேகத்தடை அமைந்துள்ளன. அந்த வேகத்தடைக்கு பதிலாக நாங்கள் பலூனாலான வேகத்தடை வைக்கிறோம். அந்த வேகத்தடைக்குள் வாகனங்கள் ஏறும் பொழுது அதற்குள் காற்று அதிகரித்து வெளியேறுகின்றன. அந்த காற்றினால் காற்றாலைகள் சுழலும் பொழுது அங்குள்ள மக்களுக்கு மின்சாரம் கிடைக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம். நான் மௌலானா மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் மாணவன். என் பெயர் பாசுகன். நாங்கள் கண்டுபிடித்த கருவியின் பெயர் மின்சார வேகத்தடை சுங்கச்சாவடி. வாகனங்கள் மெதுவாக செல்வதற்காக வேகத்தடை இருப்பதால் அதற்காக நாங்கள் பலூனாலான வேகத்தடை அமைத்திருக்கிறோம். இதில் வாகனம் வரும் பொழுது அதில் காற்று உள்ளதால் வெளியே வந்து பக்கத்தில் உள்ள காற்றாலைக்கு செல்கின்றன. அதனால் காற்றாலை சுழல்கின்றன. அதனால் அங்குள்ள மக்களுக்கு மின்சாரம் கிடைக்கிறது. இதில் காற்று நிறைந்திருக்கும். வாகனம் ஏறும் பொழுது காற்று வெளியே வந்து காற்றாலைக்கு சென்று சுழல்கின்றோம். பக்கத்தில் உள்ள மக்களுக்கு மின்சாரம் கிடைக்கும். மின்சாரம் இல்லாத பொழுது வாகனம் ஏறும் பொழுது மின்சாரம் கிடைத்து மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். இதனால் நிறைய பயன்கள் உள்ளன. நன்றி, வணக்கம். நாங்கள் பெரம்பலூர் மௌலானா மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவன். என் பெயர் முகமது இஸ்மாயில். என் பெயர் ஷே அமல்ராஜ். என் பெயர் சானிகீஸ்வரன். என் பெயர் ஷே சிங்கதுரை. என் பெயர் ரா பிரசாந்த். நாங்கள் கண்டுபிடித்திருக்கும் சாதனம் பாம்பை பிடிக்கும் ஒரு சாதன பொருள். தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய 10,000 பேர் பாதிப்படைகின்றனர். அதனால் மலைப்பிரதேசங்களிலும் மற்றும் நகரமயமாதல் இடங்களிலும் வீடு கட்டுமானம் இடங்களிலும் அங்கு பக்கத்தில் கற்கள் குவிந்திருக்கும். அதை அப்புறப்படுத்தும் போது அங்கு பாம்பு இருக்கும். அதை நம்மளை சீறி பாய்ந்து கொத்திவிடும். அதனால் இது எங்களுக்கு ஒரு பாதிப்பாக தெரிந்தது. அதனால் நாங்கள் இந்த சாதனத்தை கண்டுபிடித்தோம். இந்த சாதனத்தில் ஒரு ஸ்டிக் இருக்கும். இந்த ஸ்டிக் குறுகவோ நீண்டவோ முடியும். இந்த ஸ்டிக்கில் டிஜிட்டல் இருக்கும். நுனியில் ஸ்ப்ரிங் போல ஒன்று இருக்கும். அது கல்களிலோ அல்லது மரங்களிலோ இடையில் பிகிர்ந்து அது நுனியில் உள்ள கிளிப்பை பயன்படுத்தி பாம்பை பிடித்துவிடும். பாம்பு எங்கே இருக்குது என்று தெரிந்து கொள்ள கேமரா மற்றும் லைட் பொருத்தப்பட்டுள்ளது. அதன் மூலம் டிஸ்பிளேவில் நாம் பார்த்து கொள்ள முடியும். அது ரைட் அல்லது லெஃப்ட் போகணுன்னா இங்கே நம்ம பட்டன் அழுத்தினா போகும். நாங்கள் பெரம்பலூர் மௌலானா மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவன். என் பெயர் முகமது இஸ்மாயில். என் பெயர் ஷே அமல்ராஜ். என் பெயர் சானிகீஸ்வரன். என் பெயர் ஷே சிங்கதுரை. என் பெயர் ரா பிரசாந்த். நாங்கள் கண்டுபிடித்திருக்கும் சாதனம் பாம்பை பிடிக்கும் ஒரு சாதன பொருள். தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய 10,000 பேர் பாதிப்படைகின்றனர். அதனால் மலைப்பிரதேசங்களிலும் மற்றும் நகரமயமாதல் இடங்களிலும் வீடு கட்டுமானம் இடங்களிலும் அங்கு பக்கத்தில் கற்கள் குவிந்திருக்கும். அதை அப்புறப்படுத்தும் போது அங்கு பாம்பு இருக்கும். அதை நம்மளை சீறி பாய்ந்து கொத்திவிடும். அதனால் இது எங்களுக்கு ஒரு பாதிப்பாக தெரிந்தது. அதனால் நாங்கள் இந்த சாதனத்தை கண்டுபிடித்தோம். இந்த சாதனத்தில் ஒரு ஸ்டிக் இருக்கும். இந்த ஸ்டிக் குறுகவோ நீண்டவோ முடியும். இந்த ஸ்டிக்கில் டிஜிட்டல் இருக்கும். நுனியில் ஸ்ப்ரிங் போல ஒன்று இருக்கும். அது கல்களிலோ அல்லது மரங்களிலோ இடையில் பிகிர்ந்து
அது முனியில் உள்ள கிளிப்பை பயன்படுத்தி பாம்பை பிடித்துவிடும். பாம்பு எங்கே இருக்கு என்று தெரிந்து கொள்ள கேமரா மற்றும் லைட் பொருத்தப்பட்டுள்ளது. அதன் மூலம் டிஸ்பிளேவில் நம் பார்த்து கொள்ள முடியும். அது ரைட் அல்லது லெஃப்ட் போகணும்னா இங்கே நம்ம பட்டன் அழுத்தினா போகும். நாங்கள் பெரம்பலூர் மௌலானா மேல்நிலை பள்ளியில் படிக்கும் 1ஆம் வகுப்பு மாணவன். என் பெயர் மு. முகமது இஸ்மாயில். என் பெயர் சி. அமல்ராஜ். என் பெயர் சாணிகீஸ்வரன். என் பெயர் சேசிங்கதுரன். என் பெயர் கா. பிரசாந்த். நாங்கள் கண்டுபிடித்திருக்கும் சாதனம் பாம்பை பிடிக்கும் ஒரு சாதன பொருள். தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய 10,000 பேர் பாதிப்படைகின்றனர். அதனால் மலைப்பிரதேசங்களிலும் மற்றும் நகரமயமாதல் இடங்களிலும் வீடு கட்டுமானம் இடங்களிலும் அங்கு பக்கத்தில் கற்கள் குவிந்திருக்கும். அதை அப்புறப்படுத்தும் போது அங்கு பாம்பு இருக்கும். அதை நம்மளை சீறி பாய்ந்து கொத்திவிடும். அதனால் இது எங்களுக்கு ஒரு பாதிப்பாக தெரிந்தது. அதனால் நாங்கள் இந்த சாதனத்தை கண்டுபிடித்தோம். இந்த சாதனத்தில் ஒரு ஸ்டிக் இருக்கும். இந்த ஸ்டிக் குறுகவோ நீண்டவோ முடியும். இந்த ஸ்டிக்கில் இங்கு டிஜிட்டல் இருக்கும். நுனியில் ஸ்ப்ரிங் போல ஒன்று இருக்கும். அது கல்களிலோ அல்லது மரங்களிலோ இடையில் பிகிந்து அது முனியில் உள்ள கிளிப்பை பயன்படுத்தி பாம்பை பிடித்துவிடும். பாம்பு எங்கே இருக்கு என்று தெரிந்து கொள்ள கேமரா மற்றும் லைட் பொருத்தப்பட்டுள்ளது. அதன் மூலம் டிஸ்பிளேவில் நம் பார்த்து கொள்ள முடியும். அது ரைட் அல்லது லெஃப்ட் போகணும்னா இங்கே நம்ம பட்டன் அழுத்தினா போகும்.